ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலேஜோட தரம் பற்றி தான். ஸோ ஒரு காலேஜ் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 460 கல்லூரிகள் இருக்குது, இன்ஜினியரிங் கல்லூரிகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்காங்க நல்ல காலேஜில் நம்ம சீட் எடுத்துடணும் எப்படியாவது சொல்லி, கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்துடணும்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் எது நல்ல காலேஜ் எது வந்து தரம் குறைந்த காலேஜுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியே வெளிவிட்டிருக்காங்க. நம்ம வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று கூட ஒரு மீட்டிங் இருந்தது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னா, இது முதலே சொன்னதை அவர் திருப்பி சொல்லியிருக்காரு. ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃபேக்கல்ட்டி இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃபேக்கல்ட்டி இல்லை அப்படின்னா, ஃபேக்கல்ட்டியோட குறைபாடுகள் இருந்தால், இல்லை ஃபேக்கல்ட்டிக்கு சம்பளம் சரியாக தரலை அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறது கம்மியாயிடும், பொட்டன்ஷியல் கம்மியாயிடும். ரெண்டாவது, ஃபேக்கல்ட்டியே இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டு நின்றுவாங்க. ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியும் கிடைக்க மாட்டாங்க நல்ல சம்பளம் இல்லைன்னா. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியை பொறுத்து தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமையுங்கிறார் அவர். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு லேபோட கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேபில் எல்லாம் இருக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு வளர்ந்தால் தானே லேபே நம்ம இது பண்ண முடியும், பெருசு பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவீன முறையில் மாற்ற முடியும். ஸோ ஏன்னா ஒரு காலேஜ் வளர்ச்சிங்கிறது ஃபேக்கல்ட்டி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி அமைஞ்சாதான் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷனில் வேல்ராஜ் அவர்கள் அழுத்தமாக சொன்னார். இது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு அவரோட வீடியோவை பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். ஏன்னா ஒரு கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதாங்கிறது தெரிஞ்சுட்டு சேருங்க. ஏன் நான் சொன்னேன்னா, நமக்கு அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. அஃபிலேட்டட் வந்து ரெண்டுமே தான், நான் அட்டானமஸும் அஃபிலேட்டட் தான், அட்டானமஸ் அஃபிலேட்டடாக ரெண்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான். அட்டானமஸ் தன்னாட்சி பெற்றது, அவங்க வந்து அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்காக அவங்கள வீக்காக நினச்சிடாதீங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் நான் அட்டானமஸ் காலேஜ், ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே வெளிவிட்டிருக்காங்க. தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், அதாவது அட்டானமஸ் கல்லூரியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கல்லூரிகளில் தான் இருக்கும். அதை வந்து வெளியிட மாட்டாங்க. அதை அவங்க சொல்கிறது வச்சு தான் நம்ம வந்து கணிக்க முடியும். அவங்க சொல்கிற சிஜிபிஏ, அவங்க சொல்கிற வெயிட்டேஜ் ஆஃப் மார்க், அவங்க சொல்கிற ரேங்கிங் வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அட்டானமஸ் கல்லூரி. அப்போ எப்படி சார் அட்டானமஸ் கல்லூரியில் நல்ல கல்லூரி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அட்டானமஸ் கல்லூரி நல்ல கல்லூரியாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து வேல்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்டானமஸ் கல்லூரிலையும் கூட தரம் குறைந்த கல்லூரிகள் இருக்குது, அது நம்ம தான் பார்த்து சேரணுங்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜுங்கிற விஷயம் அழுத்தமாக அவர் சொல்கிறார். அதனோட வெளிப்பாடு தான் என்ன இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள். ஸோ இங்கே இந்த நம்ம tneonline.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே யாரும் ஃபோன் காலில் சொல்கிறாங்க, சார் வெப்சைட்டு என்ன வெப்சைட்டு என்னென்னே தெரியல அப்படிங்கிறீங்க. தயவு செய்து இந்த வெப்சைட்லாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல். நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், April May 2023 பாஸ் பர்சன்டேஜ் நான் அவனே கொடுத்துருக்கான். இது அழுத்துனீங்க அப்படின்னா அதுவே ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி வந்துடுது. ஸோ இந்த பிடிஎஃப்ல பாருங்கள் மொத்த டேட்டா வந்துருச்சுங்களா, மொத்த டேட்டா வந்துருச்சு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜோட என்னது April May 2023 எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச செமஸ்டரோட பாஸ் பர்சன்டேஜ், இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியோட ரோல் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு கல்லூரி வாத்தியார் வந்து நல்லா சொல்லி கொடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து நல்ல பாஸ் பர்சன்டேஜ் வரும், நல்ல மார்க் வரும். ஸோ அது உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ஷார்ட் ஆகிருக்க சில காலேஜஸ் 0% கூட எடுத்திருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ். ஏன்னா ஒருத்தர் கூட பாஸ் ஆகாதவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, பயமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு போய் கல்லூரியில் போய் சேராதிங்க, விசாரித்து சேருங்க. ஸோ அந்த விதத்தில் டேட்டா பார்க்கும்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்து 94.22. இங்கே பாருங்கள், இண்டிவிஜுவலாக செம் 2, செம் 4, செம் 6, செம் 8 4 செம்மோட ரிசல்ட் வந்து ஈவன் செமஸ்டர் தான் நடந்தது. அந்த செமஸ்டரோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பீடு வந்து 23, 18 பேர் பாஸு. அப்பீடு வந்து 40, செமஸ்டர் 4ல் 38 பேர் பாஸு. இதில் அப்பீடு வந்து 49 பேர், இதில் 46 பேர் பாஸ், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 93.10% ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் 89.66, வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 85.30, பரவாயில்லைங்களா?
சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் 85.27%. அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்களா, கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ஒரு காலேஜ் 83.66. இவங்களுடைய செமஸ்டர் வைஸ் பாருங்கள். இது வந்து முழுக்க வந்து நான் அட்டானமஸ் கல்லூரிங்க. முழுக்க வெளியில் தான் பேப்பர் போய் திருத்துவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு. சாரநாதனில் பரவாயில்ல 82.67. மீனாட்சி சுந்தர்ராஜனில் பரவாயில்லைங்க 82.21. லோயலா ஐகேம் 79.21. ராம்கோ இன்ஸ்டியூட் 78.41. இதில் இங்கே டோட்டல் அப்பீட் டோட்டல் பாஸ்ன்னு போட்டிருங்க. அதுவும் நீங்கள் பாருங்கள். டோட்டலாக 1334 பேரில் பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஹைடெக்கில் 1242 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லையும். பார்த்துக்கங்க அரியரே வைக்காமல். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள் சாம்ஸ் காலேஜு, கிங்ஸ்டன் பார்த்தீங்களா 910 பேரில் 693 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் பார்த்தீங்களா. ஸோ அக்னி காலேஜ், அன்னை மீரா, இவங்கெல்லாம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்கிறனாலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபேக்கல்ட்டி நல்லாவே இருக்கும். ஏன்னா டீச்சிங் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து போதுமான கைடன்ஸ் கிடச்சனால தான் பசங்க இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் 622 பேரில் 915 பேரில் 622 பேர் பாஸு, 72.35% பாஸ் பர்சன்டேஜ். இந்த மாதிரி விஎஸ்பி கோயம்புத்தூர் பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டே இருந்தேன் நல்ல கல்லூரின்னு, 71.0%. செட்டிநாடு, தனுஷ் அகமத்து எல்லாமே வந்து பார்த்தா, ஜேபியர், விவேகானந்தா உமன்ஸு, நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, இல்லை பரவாயில்ல. சரி, இப்போது லோவருக்கு வருவோம். நீங்கள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 350 கல்லூரிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நான் வந்து எல்லாமே சொல்ல முடியல. நீங்கள் பாருங்கள், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. ஸோ ரொம்ப லோவராக இருக்கிறது காட்டுறேன். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எதெல்லாம் 40% கீழே இருக்கோ நீங்களே டிசைட் பண்ணுங்க, அந்த கல்லூரியில் படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்னு. பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், நான் யூசி பற்றி சொல்லியிருக்கேன், கான்ஸ்டியூட் கேம்பஸ் பற்றி சொல்லியிருக்கேன் வீடியோவில். 40.92% தான் எடுத்திருக்காங்க. இதில் எப்பவுமே கம்மியாக தான் இருக்குது. கற்பக விநாயகா 41.60. ஓகே, அந்த மாதிரி ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 40.22, ஸ்ரீ சாஸ்தா 40.33, பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 40. இதில் நிறையா இருக்குங்க. சிஎஸ்ஐ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 38.81, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்லேயும் நிறைய இருக்குங்க. நல்ல கல்லூரி இருக்குது, தரம் குறைந்த கல்லூரி இருக்குது. அது எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, சரி ஓகே. இந்த மாதிரி எல்லா காலேஜும் இருக்குது. 40 கீழே இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது கூட பரவாயில்லைங்க, ஓரளவுக்காவது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இனி 20% இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் 19.78, 20 கீழே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேஎஸ்கே 19.83. ஸோ இந்த மாதிரி பல இருக்குங்க. சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 500 பேர்த்தில் 104 பேர் தான் பாஸே பண்ணியிருக்காங்க. 19.15. இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ்னால் இருக்கிற விஷயந்தான். 715 பேரில் ஸ்ரீ ராஜராஜன் காலேஜில் 134 பேர் தான் பாஸே பண்ணியிருக்காங்க. 18.74. ஸோ எந்த அளவுக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பல கல்லூரிகள் இருக்குதுங்க. இன்னும் இந்த 10% நினச்சி பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் 775 பசங்களில் 80 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 10.32. இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அரியலூர் இன்ஜினியரிங் காலேஜ், இது அதுக்கு 10.72, 79ல் 76 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டேட்டா, அதுக்கு தான் இது நான் வந்து உங்களுக்கு காலேஜ் குத்தம் சொல்லணும்னு சொல்லலை. இது வைஸ் சான்சலர் அவர்களே அவங்க டேட்டாவை வந்து நல்ல கல்லூரி எது, தரம் குறைந்த கல்லூரி எது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நாங்களே வெளிவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன டேட்டா தான் அவர் சொல்லியிருக்காருங்க. அவர் இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மித்தபடி எனக்கு வந்து குத்தம் சொல்லணும் அப்படின்றதில்ல. இங்கே பாருங்கள், ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் 101 பேர் அப்பீர் ஆகிருக்காங்க. எல்லாருமே ஃபெயில். ஓகேவா. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், இது வேறு கிருஷ்ணாங்க, 45 பேர் அப்பீர் ஆகிருக்காங்க. 45 பேர் ஃபெயில். ஜெயினி இன்ஜினியரிங் காலேஜ் 75 பேரில் ஒருத்தர் தான் பாஸு. ஸோ டிஎஸ்எம் ஜெயின் காலேஜ் 535 பேரில் 11 பேர் தாங்க பாஸு. இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாஸ் பர்சன்டேஜ் பாருங்கள், 4, 3, 2, 1. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, 77, 60 வச்சுருக்காங்க.
ஸோ நான் அதுதாங்க சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 93 பேரில் ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் காலேஜ் இதில் வந்து 0. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா. டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை செங்கல்பட்டு 326 42 பேர் தான் பாஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமாக சொல்லிட்டு போகலாம். பாருங்கள் 16 பேரில் எல்லாருமே ஃபெயிலு, 109 பேரில் வெறும் 5 பேர் தான் பாஸு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கல்லூரியும் பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள் அடிமட்டத்தில் சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 7 பேர் தான் படிக்கிறான், அதில் எல்லாருமே ஃபெயிலு. இஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 23 பேரில் 11 பேர் தான் பாஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை சிட்டி, இது வேறு பனிமலருங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. 354ல் 267 பேர் பாஸ், இது கொஞ்சம் பரவாயில்ல. ஞானமணி இது வந்து நாமக்கல்லில் இருக்குது, 168ல் 138 பேர் பாஸு, இது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஸோ ஜேபிஆர் பரவாயில்ல, பார்த்தீங்களா செங்கல்பட்டில் 101 100 பேருமே பாஸ். இந்த மாதிரி கல்லூரியை நம்பலாம் நம்ம. ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே செமஸ்டர் 6, செமஸ்டர் 8, செமஸ்டர் 2 எல்லா செமஸ்டரும் சேர்ந்த மாதிரியும் பாருங்கள். செமஸ்டர் 2லேருந்து செமஸ்டர் 4, 6, 8 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள், சரிங்களா. ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது கோயம்புத்தூரில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 416 பேரில் 81 பேர் தான் பாஸு, 19.47% வந்து பாஸ் பர்சன்டேஜ். சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 259 பேரில் 59 பேர் தான் பாஸு, 22.78%. நீங்களே நினச்சி பாருங்கள் பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ 40 கீழே இருந்தாலே நீங்கள் யோசிச்சிங்க அந்த இடத்துல வந்து நமக்கு ஏங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ அரியர் வச்சிங்க அப்படின்னா பையன் எப்படி பிளேஸ் ஆவான், அந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட்டும் இருக்காது, அதிலே புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இருக்கக்கூடாதுங்கிறான். இப்போ வர எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறாங்க, 10th மார்க் இருக்கணுமா, 12th மார்க் இருக்கணுமா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரும் இருக்கக்கூடாதான். அப்போ என்ன, அப்போ இவ்வளோ பேர் ஃபெயில் ஆகுறாங்க, இவங்களுக்குலாம் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதுதான் சொல்கிறேன், நல்லபடியாக எங்கே போனாலும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டி அமைஞ்சால் தான் நம்ம படிக்க முடியும். அதனால் நல்ல கல்லூரியில் சேருங்க. தட்ஸ் இட். இந்த டேட்டாவை நான் முடிஞ்சால் பிடிஎஃபாக நான் கீழே வைக்கிறேன், இல்லை நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் பார்த்து பழகுங்க, ஓகேவா. தேங்க்யூ. நம்ம வேல்ராஜ் அவர்கள் சொன்னது கரெக்டு தான், ரொம்ப கரெக்டு. ஃபேக்கல்ட்டி இல்லைனா அந்த இன்ஸ்டியூட்டே ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் அவர் சொல்கிறார். மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு காலேஜுக்கு சொல்கிறது ஒரு ஃபேக்கல்ட்டியை நல்லா அமைங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள், இந்த லேபு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டலு, ஃபுட்டு, இதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி அமையும் போது எல்லாமே நல்லா இருங்கிறாங்க. ஸோ அதை கவனம் செலுத்துங்கிறாரு, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.